AWS உலகளாவிய அளவில் பல சர்வீசஸை வழங்குது. இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக கற்றுக்க போகிறோம். AWSல ரீஜன்ஸ் இருக்கு, அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு, கிளவுட் ஃப்ரண்ட் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் மற்றும் எட்ஜ் லொகேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். AWSோட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஜுக்கு போய் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் AWS உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையும் தன்னோட டேட்டா சென்டர்ஸை நிறுவி இருக்கு அப்படின்னு. இந்த மேப்பில் இருக்கிற ஒவ்வொரு ரீஜனையும் கிளிக் செய்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் எங்கெங்க ரீஜியன்ஸ், எட்ஜ் லொகேஷன்ஸ் மற்றும் ரீஜனல் எட்ஜ் கேச்சஸ் நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை நாம் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்யும்போது 36 லான்ச்டு ரீஜன்ஸை கொண்டிருக்குது. ஒவ்வொரு ரீஜனும் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸை தன்னகத்தே கொண்டிருக்கும். அப்படி 114 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் உலகளவில் இருக்குது. 600க்கும் மேற்பட்ட கிளவுட் ஃப்ரண்ட் பாப்ஸ் மற்றும் 13 ரீஜனல் எட்ஜ் கேச்சஸும் நிறுவப்பட்டிருக்கு. AWSல ரீஜன் அப்படிங்கிறது மிக முக்கியமான கான்செப்ட். உலகெங்கும் பல இடங்களில் AWS அதோட ரீஜன்ஸை நிறுவியுள்ளது அப்படிங்கிறத நாம மேப்ல பார்த்தோம். ரீஜன் அப்படிங்கிறது ஒரு புவியியல் பகுதி. ஒரு ரீஜன் என்பது பல அவைலபிலிட்டி ஜோன்ஸை தன்னகத்தே உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டு யூரோப் ஃப்ராங்க்ஃபர்ட்ல பார்த்தோம்னா EU சென்ட்ரல் 1 அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கிற ஒரு ரீஜன். ஏஷியா பசிபிக் ஹைதராபாத்தில் AP சவுத் 2 அப்படிங்கிறது ஏஷியாவில் இருக்கிற ஒரு ரீஜன். ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட 1 முதல் 6 வரை டேட்டா சென்டர்களை தன்னகத்தே உள்ளடக்கியது. பெரும்பாலான AWS சேவைகள் ரீஜனை சார்ந்து தான் இருக்கும். ஒரு ரீஜனில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் கட்டாயம் மற்றொரு ரீஜனில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ரீஜனை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு தேவையான சர்வீஸ் நாம் பயன்படுத்த போகிற ரீஜனில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்து உறுதி செய்து கொள்வது நல்லது. AWSோட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஜுக்கு போய் ரீஜியன்ஸ் அண்ட் ஏசட்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் செய்து பார்த்தா அதில் ஒவ்வொரு கண்டத்திலையும் AWS எங்கெங்கு தனது ரீஜனை நிறுவியுள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டா யூரோப்பில் பிரான்ஸ், ஸ்பெயின், ஃப்ராங்க்ஃபர்ட்டும், ஏஷியா பசிபிக்ல மும்பை, டோக்கியோ, சிங்கப்பூர் இருப்பதை பார்க்கலாம். இதில் பச்சை நிறத்தில் இருக்கிற ரீஜன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறுவப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறத குறிக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்கிற ரீஜன்ஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் அந்த இடத்துல புதிய ரீஜன் வரும் அப்படிங்கிறத குறிக்குது. ஒவ்வொரு ரீஜனும் ஒன்றுக்கொன்று ஒரு பெரிய குளோபல் நெட்வொர்க் மூலமா பிசிக்கலா இணைக்கப்பட்டிருக்கும். இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது AWSஆல சொந்தமா நிறுவப்பட்டு பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு ரீஜனுக்கு மேல நீங்க மவுஸை கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த குறிப்பிட்ட ரீஜன்ல இருக்கிற அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எத்தனை அப்படிங்கிற தகவலையும் அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் நமக்கு தரும். AWSோட ரீஜன்ஸ் பல இடங்கள்ல இருக்கிறதுனால அதுல இருந்து எந்த ரீஜனை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கும். ஒரு புதிய அப்ளிகேஷனை நீங்க லான்ச் செய்ய போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதை எந்த நாட்டில் ஹோஸ்ட் செய்யறது, இந்தியாலயா, அமெரிக்காலயா அல்லது ஜப்பான்லயா? இதற்கு பதில் கண்டிப்பா அது உங்களோட தேவையை பொறுத்தது. உங்களோட AWS ரீஜன் தேர்வை பாதிக்கிற சில காரணிகளை பற்றி பார்க்கலாம். இதுல முக்கியமானது கம்ப்ளையன்ஸ். நாம பயன்படுத்த போற டேட்டா லோக்கல் ரெகுலேஷனுக்கு உட்பட்டதா அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் அல்லது பாலிசி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சில நேரங்கள்ல சில அரசு நிறுவனங்கள் அல்லது சில வங்கிகள் தங்களுக்கான டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு பாலிசி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தேவைகள்ல நாம கண்டிப்பா கிளையண்ட் சொல்ற ரீஜனை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த காரணி லேட்டன்சி. நெட்வொர்க் லேட்டன்சி குறைவா இருந்தாதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மிகச்சிறப்பா இருக்கும். உங்க அப்ளிகேஷனோட யூசர்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கிற ரீஜனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா லேட்டன்சி குறைவா இருக்கும். எடுத்துக்காட்டா இந்தியாவில் உங்களுக்கு யூசர்ஸ் அதிகமா இருந்தா நீங்க இந்தியாவில் இருக்கிற மும்பை ரீஜனை தேர்ந்தெடுக்கிறது சிறந்த ஆப்ஷனா இருக்கும். இதற்கு பதிலாக நீங்க அமெரிக்காவில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ரீஜனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்க அப்ளிகேஷனை ஆக்சஸ் செய்யும் போது தேவையில்லாத லேக கொடுக்கும். அடுத்த முக்கியமான காரணி எல்லா சர்வீஸும் எல்லா ரீஜன்லயும் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற குறிப்பிட்ட சர்வீஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிற ரீஜன்ல இல்லாம இருக்கலாம். AWSோட ரீஜனல் ப்ராடக்ட் சர்வீஸ் URLக்கு போய் நீங்க எந்தெந்த ரீஜன்ல எந்தெந்த சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டா ஏஷியா பசிபிக் மும்பைல இருக்கிற AWS ஆம்பிளிஃபை அப்படிங்கிற சர்வீஸ் ஏஷியா பசிபிக் மெல்போர்ன்ல விடுபட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆகவே உங்களோட தேவையை பொறுத்து எந்தெந்த சர்வீஸ் தேவைப்படுதோ அந்த சர்வீஸ் எல்லாம் இருக்கிற ரீஜனா பார்த்து தேர்ந்தெடுக்கிறது சிறந்தது. அடுத்தது பிரைசிங். ரீஜனை பொறுத்து நீங்க பயன்படுத்துற சர்வீஸோட பிரைஸ்ல சில வேறுபாடுகள் இருக்கும். விலை குறைந்த ரீஜனை தேர்ந்தெடுத்தா பணத்தை மிச்சப்படுத்தலாம். இறுதியா நியூ சர்வீசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். புதிய சர்வீசஸ் எல்லா ரீஜன்லயும் உடனடியா அறிமுகப்படுத்தப்படுவதில்லை. அதனால உங்களோட தேவைக்கேற்ப பிரைசிங் கண்டிஷனையும் கணக்கில் எடுத்து தேவைப்படுற சர்வீஸ் நீங்க தேர்ந்தெடுக்க போற ரீஜன்ல இருக்கா அப்படிங்கறதையும் பொறுத்து AWS ரீஜனை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு ரீஜன் அப்படிங்கிறது பல அவைலபிலிட்டி ஜோன்ஸை தன்னகத்தே உள்ளடக்கியது. எடுத்துக்காட்டா யூரோப் ஃப்ராங்க்ஃபர்ட் ரீஜன்ல பார்த்தோம்னா EU சென்ட்ரல் 1A, EU சென்ட்ரல் 1B,
EU சென்ட்ரல் 1C அப்படின்னு 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரீஜன்லயும் குறைந்தது 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். அதிகபட்சமா 6 வரைக்கும் இருக்கலாம். ஹைதராபாத் ரீஜன்ல பார்த்தோம்னா 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். நார்த் அமெரிக்கால நார்தர்ன் விர்ஜீனியா ரீஜன்ல பார்த்தோம்னா 6 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் ஒன்றுக்கும் மேற்பட்ட டேட்டா சென்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மிகுதியான பவர், நெட்வொர்க்கிங் மற்றும் கனெக்டிவிட்டி திறனோட இணைக்கப்பட்டிருக்கும். அவை ஒவ்வொன்றும் தனியா இயங்குற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த டேட்டா சென்டர்ஸ் ஒரு நாட்டுல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற தகவலை AWS பொதுவா வெளியிடுவதில்லை. ஏதாவது ஒன்று இயற்கை பேரிடர்னால சேவையை வழங்க முடியாம போனாலும் அடுத்த டேட்டா சென்டர் உடனடியாக தனது செயல்பாட்டை தொடங்கும். ஆன்லைன் கேமிங், மீடியா, என்டர்டெயின்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஹெல்த் கேர் மற்றும் பப்ளிக் செக்டார் போன்ற இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள பல கஸ்டமர்ஸ்க்கு சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் அளவுக்கு லேட்டன்சி அல்லது டேட்டா தங்கள் அலுவலகத்துக்கு அருகிலே இருக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கும். அவங்க தேர்வு செய்த AWS ரீஜன் தொலைவில் இருந்தாலோ அல்லது குறிப்பிட்ட ஜியோ பாலிட்டிக்கல் பவுண்டரிக்கு உள்ளே அந்த ரீஜன் இல்லாமல் இருந்தாலோ அவங்க தமக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி தேவையான அப்ளிகேஷன்ஸை இயக்க வேண்டியிருக்கும். AWS லோக்கல் ஜோன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவிலான பாப்புலேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸுக்கு அருகாமையில் தேவையான கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ் மற்றும் சில குறிப்பிட்ட AWS சர்வீசஸை கொண்டிருக்கும் ஒரு புதிய வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிப்ளாய்மெண்ட். லோக்கல் ஜோன்ஸில் இருக்கிற சர்வீஸை பயன்படுத்தி அந்த AWS லோக்கல் ஜோன் கனெக்ட் ஆகி இருக்கிற பேரண்ட் ரீஜனில் இருக்கிற AWS சர்வீசஸை அதிகமான பேண்ட்வித்தில் இருக்கிற பிரைவேட் நெட்வொர்க் வழியாக இணைத்து பயன்படுத்தலாம். லோக்கல் ஜோன்ஸ் அனைத்தும் AWS-ஆல நிர்வகிக்கப்படுறதுனால கிளவுடில் இருக்கிற எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி மற்றும் செக்யூரிட்டி பெனிஃபிட்டும் கிடைக்கும். லொகேஷன் சென்சிட்டிவ் ஒர்க்லோட்ஸை எளிதாக ஒரு சில ஸ்டெப்ஸ்லேயே நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம்.